போதகர்களுக்கு பெயர் நல்லவர்கள், ஆனால் வல்லவர்கள் இல்லை. மற்றவங்க யாருங்க? வல்லவர்கள், ஆனா நல்லவர்கள் இல்லை. நம்ம யாருங்க? நல்லவங்க, ஆனா என்ன கிடையாதுங்க? வல்லவர்கள் கிடையாது. இப்போ நம்மை பொறுத்த அளவில் தியாகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்குதுங்க? காங்கிரிகேஷன் கிட்ட இருக்குது. ஆனா யாருக்கிட்ட இருக்க வேண்டும்? நேற்று பாஸ்டர் காலின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் நல்லா சொன்னார். ஏன் சம்பளம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்றால், எப்படி ஊழியம் செய்யணும்? நீங்க தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை யார் சொல்ல வேண்டும் என்றால், சம்பளத்தை தேவையான அளவு யார் கொடுக்க வேண்டும்? ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஊழியர்கள் பார்த்து அதை தியாகமாக கருத வேண்டும். அதிலிருந்து என்ன செய்யலாம்? நான் கொடுக்கலாம், இல்லாட்டி நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன், நம்முடைய சபையில் இவ்வளவு தேவை இருக்கிறது, நான் அதை கொடுக்க முன்வருகிறேன் என்று யார் தியாகத்தை முன்னிறுத்த வேண்டும்? ஊழியர்கள். அல்லாவிட்டால் பெறுகிறவர்கள் தான் தியாகத்தை முன்னிறுத்த வேண்டுமே அல்லாமல் கொடுக்கிறவர்கள் நீங்கள் தியாகமாக இருங்கள் என்று சொல்ல கூடாது. அப்படி தலைகளா மாறிடுச்சு இல்லைங்களா? ஆகவே அதனாலதான் நேற்று முன்னாள் இந்த டிபேட்டு, பகுதி நேரம் வேலை செய்து ஊழியம் செய்யலாமா என்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு. நாம் பகுதி நேரம் முழு நேரம் என்பது எப்படி ராப்சரு ஒரு தவறான என்றால் வித்தியாசமான போதனை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அதே போல முழு நேர பகுதி நேர ஊழியம் என்பதும் ஒரு வித்தியாசமான கோட்பாடு நம்முடைய கலாச்சாரத்திலே, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த பின்னணியில இந்த 2 நாட்களும் நாம் கேட்ட சத்தியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு காலையிலும் நாம் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். நமக்கு தெரிந்த பகுதி. அதில் 3 வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26 28 வரை. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை வைப்பதற்கு பரிசுத்தாவே உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாக. நம்ம சிறு வயதுல யூத் கேம்ப் எல்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போனா பெற்றோர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட்டா தண்ணி எடுத்தா கேம்ப்ல இதுதான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? கேம்ப்ல இதைத்தான் நீங்கள் படித்தீர்களான்னு கேட்பாங்க. இப்ப நம்ம இங்க போதகர் மாநாட்டிலிருந்து திரும்பி போனால் நம்ம ஏதாவது பேசுனாங்க, ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கிறார் போல தெரியுது, ஏதோ அங்க கேட்டிருக்கிறார் போல தெரியுது. அதனுடைய விளைவு தான் எங்க வருது? இப்ப வருதுன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 2 வாரம் வாட்ச் பண்ண போறாங்க கண்டிப்பா இல்லைங்களா? இருங்க, நேற்று விசேஷமா தீர்மானம் எல்லாம் போடலாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அது போனா அடுத்த முறை கண்டிப்பா பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்காதுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேரண்ட் நிவாஸ் என்ன செஞ்சிடணும்? மறந்து விட வேண்டும். இப்படி மற்றவர்களை நாம் மாற்ற முடியாது. மற்றவருடைய எண்ணங்களை நாம் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்கான தலைப்பும் பொருளும் போதகர்களை வேதம் பிரத்யேகமாக மெய்ப்பன் என்று அடையாளப்படுத்துகிறது. அதனுடைய தன்மைகளைத்தான் பார்க்க போகிறோம். போதகர்கள் மெய்ப்பர்களாக வேதம் அடையாளப்படுத்துகிறது. அதான் பிரதானமான அடையாளம். அதை வேதத்தின் கோட்பாடோடு நாம் இந்த காலையிலே படிக்க இருக்கிறோம். பாஸ்டர்ஸ் as shepherds. இப்ப வெளியில இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே இதுல என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, அங்கி போடுகிறவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்று ஒரு காலத்துல அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? விதவிதமா அங்கி போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கணக்கே இல்லையா? அதனுடைய கலரோ அதனுடைய டிசைனுக்கும் அளவே இல்லாம போயிடுச்சு.
ஒரு காலத்துல ரெவரண்டுன்னு போட்டா என்ன சொன்னாங்க? தவறு, பாவம் என்று சொன்னார். ஒரு பக்கம் ரெவரண்டு, டாக்டர் மற்ற காரியங்களை போடுறதுல உற்சாகம் இருக்குது நிறைய பேருக்கு. அடுத்த பக்கத்துல என்ன சொன்னாங்க? இது பாவம் என்று சொன்னார்கள். இப்ப அவங்களே எதை போட ஆரம்பிச்சிட்டாங்க? பிஷப்பு, மாடரேட்டர், கிட்டத்தட்ட மெட்ரோபாலிட்டன், போப்புங்கிற வார்த்தை போடலாம். ஆனா அவர்கள் போப்பு தான், தொப்பி போடாத போப்புகள் தான். இப்படி இப்ப தொப்பியும் போடுறாங்க. கரெக்ட், தொப்பியும் போடுறாங்க. அதுக்கு நம்ம புது வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாம் உலகம் விரும்புகிற அடையாளமாக இருக்கிறபடியினாலே அதை தங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் பாப்டிஸ்ட் போதகர்களாக வேதம் போதக பணியை பிரத்யேகமாக எந்த வகையில அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் மெய்ப்பன் என்ற தோரணையிலே தான் அடையாளப்படுத்துகிறது. We are shepherds. இப்போ இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவர் பிறப்பதற்கு முன்பதாக யோசேப்புக்கு சொல்லப்பட்டது, மரியாளுக்கு சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசனங்களாக காலங்காலமாக சொல்லப்பட்டது. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது. ஏன் சகரியாவுக்கு கூட ஒரு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வருவான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிறந்ததற்கு பிறகு முதலாவது அந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதுங்க? மேய்ப்பர்களுக்கு. அதை ஒரு வேத வல்லுநர் அருமையாக சொல்லுகிறார். அதற்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, கடவுள் மேய்ப்பருடைய இருதயத்தை கொண்டவர் என்பதனாலே முதலாவது செய்தி, கிறிஸ்து பிறந்ததனுடைய முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. கடவுள் எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்? மேய்ப்பருடைய இருதயத்தை உடையவர். பழைய ஏற்பாடு முழுவதும் அது இருக்கிறது, அந்த படம் இருக்கிறது. இரண்டாவது, அந்த மேய்ப்பர்களுக்கு தூதன் தோன்றி சொன்ன வார்த்தை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ மேய்ப்பர்கள் மனுக்குலத்தின் பிரதிநிதிகள், ஆடுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆடுதான் இருக்கிறதுலேயே மிக மிக வலிவி போகிற இருதயம் உள்ள ஒரு விலங்கு. எல்லா விலங்குகளிலும் ஆபத்திலே வாழுகிற விலங்கு எதுவாக இருக்கிறது? ஆடு. அப்போ உலகம் முழுவதற்குமான செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை யாருக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார்? உங்களுக்கு. அப்ப அவர்களுடைய பிரதிநிதி, நம்முடைய முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக வேதம் யாரை அடையாளப்படுத்துகிறது? மேய்ப்பர்கள். அல்லாவிட்டால் மந்தையை மேய்க்கிற அவர்களுக்குத்தான் மந்தையினுடைய என்ன இது தெரியும், நிலை தெரியும். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரை மேய்ப்பருடைய மெட்டபர், அந்த அடையாளம் பல கோணங்களிலே வேதத்தில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சில வசனங்களை வைக்க விரும்புகிறோம், அதை நாம் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. பழைய ஏற்பாட்டிலிருந்து பல கால இடைவெளியிலே, பல சூழ்நிலைகளிலே கடவுள் தமக்கும் தம்முடைய யெகோவா தமக்கும் தம்முடைய உடன்படிக்கையின் மக்களுக்கும் உள்ள உறவை எந்த அடிப்படையிலே சித்தரிக்கிறார்? மேய்ப்பன் மந்தை என்ற அடிப்படையிலே தான் அதை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். தி மெட்டபர், ஷெப்பர்ட் ஷீப் மெட்டபர் permeates the entire scriptures. சில வசனங்களை பார்க்கலாம். நம்முடைய முற்பிதாக்கள் என்ன வேலை செய்தார்கள்? மேய்ப்பருடைய தொழிலை செய்தார்கள். ஆதியாகமம் 46:34. பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த உருவகம் தொடர்ச்சியாக வருவதற்கான காரணம், கடவுள் தம்மை மேய்ப்பராகவும் தம்முடைய உடன்படிக்கையின் மக்களை அந்த உடன்படிக்கையின் கீழ் மந்தைகளாகவும் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி பார்வோனை நோக்கி யோசேப்பு சொன்னது, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 13:10. பல கால இடைவெளியிலே இந்த உருவகம் தொடர்ந்து வேதத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23 நமக்கு தெரியும். 23ஆம் சங்கீதம், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார்,
அந்த பகுதியிலே மேய்ப்பருக்கும் மந்தைக்கும் உரிய உறவை பற்றி நாம் படிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீதே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். 80ஆம் சங்கீதம் 1வது வசனம், அதிலேயும் அந்த மேய்ப்பன் மந்தை என்ற அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கு குறிப்பாக வருவோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமேக பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுக்க வந்த நல்ல மேய்ப்பன். யூத கலாச்சாரத்திலே ஒருவேளை சிறிய மந்தையை வைத்திருக்கிறவர்கள், 1-2 ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் தாங்களே மேய்ப்பார்கள், தாங்களே ஓனராகவும் இருப்பார்கள், மந்தையை மேய்க்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் நிறைய ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் பட்டி என்று சொல்லக்கூடிய பெரிய இடத்திலே அடைத்து வைக்கிற ஒரு இடத்திலே கொண்டு போய் வாடகைக்கு விடுவார்கள். அப்ப அதுல 4-5 ஓனர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து ஒரு இடத்துல பெரிய இப்ப கார் பார்க்கிங்ல நம்ம செய்யறதுல இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ அந்த மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கும் போது மற்ற ஆடுகள் அதற்கு செவி கொடுக்காமல் அந்த மேய்ப்பனுக்குரிய ஆடுகள் மாத்திரம் அவர் பின்னாக செல்லும். அதனாலதான் என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த பின்னணியிலே கிறிஸ்து வாசலாகவும் இருக்கிறார், மேய்ப்பனாகவும் இருக்கிறார். சில சமயத்தில் அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க. வாட்ச்மேன் வந்த உடனே ஓனர் அந்த மேய்ப்பர் வந்த உடனே திறந்து விடுவார். மேய்ப்பர் ஆடுகளுடைய பெயரை சொல்லுவார், அவைகள் பின்பற்றி செல்லும். மாலையிலே வந்து அடைத்து விடுவார். சில சமயத்தில் இரவிலே கூட மேய்ப்பார்கள், அது நமக்கு தெரியும். அந்த சமயத்திலே அந்த மேய்ப்பன் சில சமயத்திலே மேய்ப்பன் வாட்ச்மேனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்து அந்த இடத்திலே கேட் கீப்பர், நானே வாசலாகவும் இருக்கிறார், மேய்ப்பராகவும் இருக்கிறார். அந்த வாசல் இதுல அந்த வாசல் காக்கிறவருக்கு ஆபத்து இருக்கிறது. இரவிலே அவர்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் இரவிலே மிருகங்கள் வந்து, ஓநாய், சிங்கம் போன்ற மிருகங்கள் வந்து ஆடுகளை அடித்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப முதலிலே யார் அடிக்கப்படுவார்? அந்த கேட் கீப்பர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து வாசலாகவும் இருக்கிறார், மேய்ப்பராகவும் இருக்கிறார். ஆகவே இந்த ஓமானம் நமக்கு கற்றுக் கொடுப்பது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தமக்கும் தம்முடைய ஜனத்திற்கும் உள்ள உறவோடு சம்பந்தப்படுத்துவது மாத்திரமல்ல, எப்படி அது தொடர்ந்து வருகிறது. புதிய ஏற்பாட்டு ஆதி சபைக்கு நாம் வரலாம். வேதத்தின் கடைசி பகுதி வரையிலேயும் இந்த மேய்ப்பன் மந்தை என்கிற உருவகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 13:9 நமக்கு தெரியும். இங்கே கவனிக்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எபிரேயர். பேதுருவும் அதை சொல்லுகிறார். ஏற்கனவே 1-2 கோணங்களிலே அது சித்தரிக்கப்பட்டது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே விசுவாசிகள், சிதறுண்டிருந்த விசுவாசிகள், அவர்கள் ஏற்கனவே யாருக்கு இதை எழுதுகிறார்? சிதறி இருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நாட்களிலே உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இதற்கு முன்பாக நீங்கள் எந்த அடிப்படையிலே சிதறடிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால், 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். பாவத்தின் நிலைமையிலே, அக்கிரமத்தின் நிலைமையிலே எப்படி இருந்தீர்கள்? சிதறடிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது மறுபடியும் உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று மறுபடியும் இந்த உருவகம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், 2ஆம் வசனத்தில் உடன் மூப்பருக்கு பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை, மறுபடியும் போதகர்களை, கண்காணிகளை என்னவென்று முக்கியமாக அடையாளப்படுத்துகிறார்? மேய்ப்பன்.
உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் மறுபடியும் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, அப்ப கிறிஸ்து வெளிப்படும் போது என்னவாக வெளிப்பட போகிறார்? பிரதானமான மேய்ப்பர். அப்ப நித்தியம் வரைக்கும் அவர், நித்தியத்துக்கு நாம் சேருகிற வரையிலே அவர் பிரதான மேய்ப்பர் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்ப நம்முடைய பணி, பிரதான பணி என்னங்க? போதகருடைய பணி என்றால் என்ன? மேய்ப்பர்கள். இப்ப இன்னைக்கு மற்ற தலைப்புகளை டைட்டில போடுறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறார்கள். ஆனால் நாம் இந்த கேம்பை விட்டு போகும்போது நம்முடைய கேம்பினுடைய மூல கருவசனம் அதுதான். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். மற்றவர்கள் நம்மை போதகர்கள் என்று சொல்லலாம். அதான் முதலே சொன்ன, நல்ல போதகர், வல்ல போதகர் கிடையாது, பல அடையாளங்களை நமக்கு சொல்லலாம். ஆனால் நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சவால்கள், அதில் இருக்கக்கூடிய பல பரிணாமங்களை நாம் கவனிக்கும் போது, அலசி பார்க்கும் போது, நாம் திரும்பி செல்லும் போது நம்முடைய ஒருவேளை நம்ம கேட்ட சத்தியங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அப்படி என்ன நினைப்பார்கள்? இவர் சில காரியங்களை வித்தியாசமாக கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அடிப்படையிலே நம்மை பொறுத்த அளவிலே நாம் மெய்ப்பர்கள் என்ற அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு சபைகள் இந்த மெய்ப்பன் என்ற அடையாளத்தை விட இன்னைக்கு சர்ச் எல்லாம் சிஓ லெவலுக்கு வந்துருச்சு. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் லெவல், மேனேஜர் லெவல், வர்ஷிப் லீடர்ஸ், அந்த வார்த்தை வந்துருச்சு இல்லைங்களா? வர்ஷிப், இன்றைக்கு வர்ஷிப் லீடர்ஸ் சபையிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆராதனை என்றாலே என்னவென்பது பற்றி வேதம் சொல்லுகிறதை பற்றி அக்கறை இல்லை. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், செலிபிரிட்டிஸ், டெலிவாஞ்சலிஸ்ட், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பேதுருவை இப்ப நாம் எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு அடிப்படையில யாருங்க? மீன் பிடிக்கிறவர். மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்ப பொதுவாக ஒரு வேலையில ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறவரை நாம் அணுகும் போது அந்த தொழில இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளைத்தான் நாம் அதிகமாக என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். இப்ப ஒரு எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல பேசும்போது அதோடு தொடர்புடைய வார்த்தைகள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருந்தா அவர்களோடு தொடர்புடைய வார்த்தைகள். அப்ப பேதுருவை ஆண்டவர் உன்னை மனுஷனை பிடிக்கிறலாக்குவேன் என்று சொன்னார், சுவிசேஷ அழைப்பை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு மீன் பிடிக்கிற பேதுருவிடத்தில் என்ன வார்த்தை சொன்னார்? நன்றாக மீன் பிடி என்று சொல்லவில்லை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த மேய்ப்பன் என்கிற அடையாளம் எவ்வளவு அழுத்தமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது இதில் விளங்குகிறது. அப்ப நீ மீன் பிடி, நல்லா பிடி, நீ இன்னும் நிறைய மீன் பிடி என்று சொல்லவில்லை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த இடத்துல 3 முறை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று வருகிறது. வித்தியாசமான மூல பாஷையில நம்ம அதை தொடர்படுத்தி படித்தால் எல்லாரும் சொல்லுவது 3 முறை அவன் மறுதளித்தான், அதை கிறிஸ்து ஞாபகப்படுத்தினார். ஆகவே அவன் வருத்தப்பட்டான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னான். அது அருமையான பதில். அதுல என் ஆடுகளை போஷிப்பாயாக, என் ஆடுகளை வழிநடத்துவாயாக, என் ஆடுகளை பாதுகாப்பாயாக என்று 3 வித்தியாசமான கோணங்களில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப மீன் பிடிக்கிறவரிடத்துல அந்த தொடர்பை சொல்லாமல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அதனாலதான் நாம் அடிப்படையிலே மேய்ப்பர்கள். அதுல 3 உறவுகள் இருக்கிறது. அதைத்தான் இந்த காலையிலே நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்கிறோம். மெய்ப்பன் என்று சொன்னால் தினந்தோறும் அனுதினமும் 3 உறவுகளிலே கண்டிப்பாக மெய்ப்பன் இருக்க வேண்டும். அந்த 3 உறவுகளும் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த 3 உறவுகளும் ஆணித்தரமாக ஒரு மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம பார்த்த பகுதியிலே படிக்கலாம். நாம் படித்த பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 3 உறவுகளையும் பார்க்கலாம். மெய்ப்பனுடைய 3 உறவுகள் இது தினந்தோறும் இருக்கிறது. இப்ப மற்ற உறவுகள் வரும் போகும், ஆனால் மெய்ப்பருக்கு இந்த 3 உறவுகளும் அனுதினமும் இருக்கிறது. 24/7 என்ற அடிப்படையிலே இந்த 3 உறவுகளையும் பவுல் எபேசுவில் இருந்து வந்த மூப்பர்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நமக்கு தெரியும் பவுல் இப்பொழுது எங்கே பிரயாணமாய் போகிறார்? கடைசி முறையாக கிட்டத்தட்ட எருசலேமுக்கு போகிறார்.
அவர் இனி நியாயம் விசாரிக்கப்பட போகிறார். அப்பொழுது பிரயாணத்திலே மிலேத்துவில் தங்கி இருக்கிறார். அதிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம் உள்ள எபேசுவில் இருக்கிற மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு அந்த நீண்ட உரையாடலை நடத்துகிறார். நமக்கு அது தெரியும். இப்போ எபேசு பட்டணத்திற்கும் மீன் தொழிலுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. எபேசு ஒரு காஸ்மாபாலிட்டன் சிட்டி, ஒரு ஃபிளரிஷிங் ட்ரேட் சிட்டி. மறுபடியும் பேதுருவனுடைய உருவகத்தை இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். அப்போ எபேசு பட்டணம் ஒரு போர்ட் சி, அங்க வியாபாரம் நடக்கிறது. நமக்கு தெரியும் எபேசுல அந்த எபேசு நிருபத்திலே பவுல் சொல்றார், நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்றால் எபேசுல வரக்கூடிய கப்பல்கள், அந்த நாட்களில் கப்பல்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவைலாம் வராது. அது மாத கணக்காகும், வருஷ கணக்காகும். அப்ப அவர்கள் டிம்பர் பிசினஸ் செய்வார்கள். அதை கொண்டு வந்து டாக்ல அதில் வைத்து விடுவார்கள், இங்க அந்த இதில் இறக்கி வைத்துருவாங்க. அப்ப வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 1 வருஷம் கழிச்சு கட்டுவார், 2 வருஷம் கழிச்சு கட்டுவார்கள். வீடு கட்ட நினைக்கிறவர்கள் அந்த டாக்ல போய் தங்களுக்கு விருப்பமான மரத்திற்கு சீல் வைத்து விட்டு வந்து விடுவார்கள், உடனே எடுத்துக்கொண்டு வர மாட்டார்கள். அதற்கு பிறகு தாங்கள் எப்பொழுது வீடு கட்ட ஆரம்பிக்கிறார்களோ, கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது போய் அந்த மரத்தை என்ன செய்வார்கள், அந்த சீல் போடப்பட்ட மரத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதனாலதான் பவுல் அந்த ஒரு ஓமானத்தை சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவியானவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை என்பது எபேசு மக்களுக்கு பழக்கமான வார்த்தை. ஏனென்றால் அது வியாபார நிறைந்த இடம், தொழில் நடக்கிற இடம். அந்த எபேசுவிலிருந்து வந்த மூப்பர்களிடத்துல பவுல் என்ன உருவகங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டுங்க? கப்பலுடைய தலைவன், நீங்கள் கப்பலுடைய தலைவனை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா கப்பல் அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு ஒரு பிரயாண பொருள். இல்லாவிட்டால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், வியாபாரம், அந்த வியாபாரத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். பவுல் எபேசுவிலிருந்து வந்த மூப்பர்களை அழைத்து நீங்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வார்த்தை இப்பொழுது கவனிப்போம். 20ஆம் அதிகாரம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத உருவகத்தை பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு அறிமுகமான உருவகம் என்னங்க? கப்பல், பிரயாணம், கேப்டன், ஷிப், மெர்ச்சன்ட், இல்லாட்டி ஒருவேளை அது ரோமர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே இந்த தலைவர் எல்லாம் இருந்திருப்பார், நூற்றுக்கு அதிபதி போன்ற தலைவர்கள். இவர்களுடைய ஒரு உருவகத்தை அவன் சொல்லியிருக்கலாம். அதை சொல்லவில்லை. உங்களை மெய்ப்பராக, கண்காணிகளாக, மெய்ப்பராக வைத்திருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். அதில் இருக்கக்கூடிய 3 உறவுகள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே முதலாவது, மெய்ப்பராகிய நம்மை பற்றிய நம்முடைய உறைவு உங்களை குறித்தும். முதல் ஆரம்பத்தில் யார் சொல்றாரு? டேக் ஹீட் ஆஃப் யுவர் செல்வ்ஸ், உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 2 முறை வருகிறது, உங்களை குறித்தும், உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை. அப்போ நீங்கள் கண்காணிகளாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப முதலாவது உறவு, நாம் என்னுடைய இருதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன் என்று யெகோவா சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல தங்களையே மேய்க்கிற மெய்ப்பர்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அதனாலே மந்தை சிதறப்படுகிறது என்றெல்லாம் உருவகம் சொன்னார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன் என்று சொல்லும் போது பவுல் அதனுடைய உருவகத்தை இங்கே எபேசுவிலிருந்து அழைக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு அவர் இந்த ஆலோசனையை கொடுக்கும் போது உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். நேற்று மாலையிலே இது 2 நாட்களும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு அழுத்தம் திருத்தமாக போதித்து வருவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லைங்களா? நடைமுறையில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை தவிர வேதத்தினுடைய அவர்கள் கொடுக்கிற சத்தியம் மிக அழுத்தமாக இருக்குது. இரவிலே மாலையிலே அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே அந்த உற்சாகத்தினால கொஞ்சம் நான் உற்சாகத்துல பேசி இரவுல லேசா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, லேசா, அவ்வளோ. அந்த அளவுக்கு அழுத்தமாக எந்த வார்த்தை வந்தது? கடவுளுடைய வார்த்தை வருகிறது. அதிலே குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த சவால், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பற்றிய சவால் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே முதலாவது உறவு நீங்கள். இப்ப பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுத்தால் மறுபடியும் அந்த உருவத்திற்கு வருவோம். மேய்ப்பர்கள் வெற்றியுள்ள மேய்ப்பர்களாக இருந்தார்கள், ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள். இப்போ யாக்கோபு வெற்றியுள்ள மேய்ப்பன். he was a successful shepherd but failed as an individual. அவனை பற்றி நேற்று சொல்லப்பட்டது. அவன் என்ன ஆனான்? ஏமாற்றுகாரனாயிருந்தான். அவன் எதுல துணியில ஏமாற்றினான்? அவன் எதிலே வஞ்சிக்கப்பட்டான்? யோசேப்பனுடைய துணியை கொண்டு வந்து அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? ஏமாற்றினார்கள். சக்சஸ்ஃபுல் ஷெப்பர்ட், ஆனா ஃபெயில்ட் ஆஸ் an individual. வெற்றிகரமான மேய்ப்பன். இன்றைக்கு தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், தோற்றத்திலே வெற்றியை காண்பிக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். நமக்கும் அந்த சோதனை இருக்கிறது. நாமும் நம்முடைய ஊழியம் வெற்றி அடைந்தது போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சொன்னாரு, நாம் கடவுளுடைய பிரமாணத்திற்கு வெளியே வெற்றி அடைவது போல காண்பிப்பதை விட கடவுளுடைய பிரமாணத்திற்கு கீழ் தோல்வி அடைவதே நல்லது. கடவுளுடைய பிரமாணத்திற்கு வெளியாக வெற்றி அடைகிற தோற்றத்தை விட, வெற்றி என்பது ஒரு தோற்றம், மாயைங்க. வெற்றி எப்பொழுதுமே என்னங்க? ஒரு மாயை. வெற்றியோடு தொடர்புடையது பெரும்பாலும் மாயை. ஏனென்றால் உலகம் வெற்றியை எப்படி கணிக்கிறதுங்க? தோற்றத்தில் கணிக்கிறது. அப்ப கடவுளுடைய கற்பனைக்கு வெளியே வெற்றி அடைகிறோம் என்ற தோற்றத்தை விட கடவுளுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தோல்வி அடைவது போல் மறுபடியும் இருப்பது நல்லது. அப்போ ஷீப் ஷெப்பர்ட் என்கிற உறவிலே முதலாவது என்ன பார்க்கிறோம்? உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் இந்த ஆலோசனையை போதகர் நிருபத்திலே தீமோத்தேயுக்கும் சொல்லுகிறார். உன்னை குறித்தும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறாருங்களா? ஒன்று தீமோத்தேயு உன்னை குறித்தும் அங்க அதுதான். அப்ப மேய்ப்பருடைய அடையாளம் என்று சொல்லும் போது முதலாவது உறவு நம்முடைய தனிப்பட்ட உறவு. 1 தீமோத்தேயு 4:16 இது போதக நிருபம் என்பது தெரியும். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இயேசு கிறிஸ்து நம்முடைய மாதிரியாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து அவர் மெய்ப்பனாக தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். தியாகத்தின் உருவாய் அவர் காட்சியளித்தார். முதலே பார்த்து, தியாகம் என்பது நம்முடைய கமிட்மெண்ட்ல இருந்து புறப்பட வேண்டும். மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அடுத்த பகுதி. ஆனால் மெய்ப்பர் என்பவர் 24 மணி நேரம் 7 நாட்களும் தன்னுடைய மந்தையை என்ன செய்ய வேண்டும்? மந்தையை பற்றிய சிந்தனையுடையவராய் இருக்க வேண்டும். அதை எப்படி போஷிப்பது, நாளைக்கு எந்த இடத்துல அழைத்து செல்லுவது, அடுத்த வாரம் எங்கே போய் போஷிப்பது. அப்போ முதலாவது உறவு மெய்ப்பர் என்று சொல்லும் போது நம்முடைய தனிப்பட்ட உறவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தம்முடைய ஆடுகளுக்காக கொடுத்தார். இப்போ மற்ற சபைகளில பிஷப் என்று வைத்தால் டிசிப்ளின் நல்லா இருக்குன்னு சொல்லி எந்த கான்செப்டை வைத்தார்கள்? பிஷப். பாதுகாப்பதற்காக யாரை வைத்தார்கள்? எந்த கான்செப்டை வைத்தார்கள்? ஹையரார்கி. பிஷப் வச்சா பிஷப் கீழே என்ன செய்வார்கள்? எல்லாரும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், ஒழுங்காக இருப்பார்கள். ஆனா பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, பிஷப்புகளே என்ன ஆயிட்டாங்க? கரப்ட் ஆயிட்டாங்க. பேராயர்கள் இப்போ பிஷப்புகள் எல்லாமே கரப்ட் ஆகுறாங்க. இப்ப நம்மை பொறுத்த அளவிலே அப்படிப்பட்ட ஹையரார்கி கிடையாது. ஒரு பிஷப்போ இல்லாட்ட ஒரு கண்காணியோ ஒரு மெட்ரோபாலிட்டனோ நம்மை கண்காணித்து இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, அவனால உடனே டிரான்ஸ்பர் பண்ணலாம், இல்லாட்டி அப்படி பண்ணலாம். இப்படிப்பட்ட வழிமுறைகள் வெளியிலிருந்து நம்மை கண்காணிப்பதற்கு எதுவுமே கிடையாது. பாப்டிஸ்ட் போதகர்களை பொறுத்தளவிலே நேரம் நம்முடையது, வாய்ப்புகள் நம்முடையது, வேதத்தினுடைய அதிகாரத்தினுடைய பின்னணி நமக்கு ஆணித்தரமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மெய்ப்பர்களாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மிக ஆழமான கரிசனை உடையவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாருங்க, யோவான் ஸ்நானகனை பத்தி சொன்னாரு. எதை பார்க்க போனீர்கள்? இந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீங்களா? அவர்கள் எங்கதான் இருப்பாங்க? அவர்கள் அரண்மனையில் இருப்பாங்க. யாரை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியை பார்க்க போனீர்கள். இந்த அடையாளம் என்னங்க? யோவான் ஸ்நானகனை பத்தி இவங்க என்ன எதிர்பார்த்து போனார்கள் என்பது முக்கியமல்ல. தீர்க்கதரிசி. ஆம்,
ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசியிலும் மேன்மையானவன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மை குறித்து நாம் மெய்ப்பராக கடவுளுடைய எச்சரிப்பும் ஆலோசனையும் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை குறித்து என்று சொல்லும்போது நம்முடைய உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல படிக்கிறோம், உங்களிலும் சிலர் எழும்பி, ஓநாய்கள் வெளியிலிருந்து வரும், ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த எபேசிலிருந்து வந்த மூப்பர்கள் ஒவ்வொருத்தரையும் கையை காண்பித்து, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள், ஜனங்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளுவீர்கள் என்றார். சில வருஷங்கள் கழித்து நிறைய பேர் மாறுபாடானவர்கள் இதே எபேசு திருச்சபையிலே போதித்தார்கள். 1 தீமோத்தேயு நமக்கு தெரியுங்க, எபேசுவில் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று பவுல் இவரை விட்டுட்டு போனாருங்க. யாருங்க? தீமோத்தேயுவை. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பவுலே மிலேத்துவில கூப்பிட்ட அந்த மூப்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, எபேசு மூப்பர்கள், அதுல யாரு இருந்திருக்கிறாங்க? இமனேயும் அலெக்சாந்தரும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு? உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே மெய்ப்பன் என்கிற உருவகம் போதகருடைய நெருக்கமான, வேதம் நமக்கு நம்மை அடையாளப்படுத்துகிற நெருங்கிய உருவகம். மெய்ப்பருடைய இருதயம் போதக ஊழியத்திலே மிக மிக அவசியம் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். அதிலே முதல் உறவு நம்முடைய தனிப்பட்ட உறவு, அல்லாவிட்டால் இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு உள்ள நம்முடைய தனிப்பட்ட உறவு. காலையில் எழுந்த உடனே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காலையில் எழுந்தவுடன் உமது சாயலால் திருப்தி அடைவேன். ஸ்பர்ஜன் அருமையா 4 காரியங்களை என்று நினைக்கிறேன் சொல்லி இருக்கிறாரு. காலையில் எழுந்த உடனே நம்ம செய்கிற வேத வசனங்களை கொண்டு, சங்கீதத்தினுடைய சில வசனங்களை கொண்டு சொல்லியிருக்கிறார். காலையில் எழுந்த உடனே நாம் தேங்க்ஸ் கிவிங், முறுமுறுப்பில்லாத ஆவி நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக வழிநடத்தும் என்று சொல்லுகிறார். எந்த ஆவிங்க? முறுமுறுப்பில்லாதது. 2வது மன்னிக்கிற ஆவி. காலையில் எழுந்த உடனே மன்னிக்கிற ஆவி. அதற்கு வேத வசனங்களை நேரம் இல்லை, ஸ்பர்ஜன் அதையும் கோட் பண்ணி இருக்கிறார். மன்னிக்கிற, the forgiving spirit with which we begin a day. நிறைய காரியங்கள் ஊழியத்தில் நமக்கு மன்னிக்கிற சுவாபம் என்பது ஆழமாக தேவைப்படுகிற ஒரு அனுபவம். சும்மா போற போக்கில் நம்ம பேசிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? போற போக்கில் நம்மை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல, மன்னித்து கொண்டிருக்கிறது போல, நித்தியத்திற்கு போகிற வரையிலே மன்னிக்கிறதை போல நாமும் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஜெபத்துல அன்றன்று வேண்டிய அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவதோடு அந்த அதே மூல பாஷையில் அதனுடைய அர்த்தம், அன்றன்று நாங்கள் எங்களுடைய எதிராளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அது நிகழ்காலம். அந்த அந்த கான்செப்ட் நிகழ்காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அன்றன்று மன்னியும் நம்முடைய உறவு. 2வது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல இதில் நாம் பார்க்கிறோம், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. 2வது நாம் மேய்ப்பர்களாக யாரோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறோம்? கடவுள் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற மந்தை. அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஆடுகள். மந்தை 2வது உறவு நமக்கு கடவுள் அருளின மந்தை, the flock. அதை சபை அங்கத்தினர்கள் என்று சொல்லுவதை விட, அவர்கள் மெம்பர்கள், இப்ப மெம்பர்கள், சபை அங்கத்தினர்கள் இதெல்லாம் சொல்றதை விட மந்தை என்கிற வார்த்தை போதகர்களுக்கும் சபை மக்களுக்கும் உள்ள உறவை வேதம் சொல்லுகிறது. மந்தை. நிறைய இடத்துல வேடிக்கை நடக்குது. இன்னைக்கு இங்க ஒரு சபையிலேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார், இவர் வெளியே போறாருங்க, அவர் அவிசுவாசின்னு சொல்லிடுவாருங்க. யார வெளியில போறவர் என்னன்னு சொல்லிடுவாரு? அவிசுவாசி. அவர் அடுத்த வாரம் அல்லது அன்னைக்கே போய் இன்னொரு சபையில சேருவாருங்க. அவர் என்ன தெரியுங்களா சொல்லுவார்? நம்ம சபைக்கு புதிய விசுவாசி வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. ஒரே நேரத்தில் அவர் என்னவா இருக்கிறாருங்க? அவிசுவாசியாவும் இருக்கிறாரு, விசுவாசி. இந்த சபையில் அவர் யாருங்க? அவிசுவாசி. அந்த சபையில் அவர் என்னாச்சுங்க? அவரு விசுவாசி. அடுத்த வாரம் வேற எங்காவது போயிட்டாருன்னு வச்சுங்க, இந்த சபைக்கு அவர் என்ன ஆயிடுவாருங்க? அவிசுவாசி. அந்த சபைக்கு அவர் என்ன ஆயிடுவாருங்க? நம்ம சபையில் ஒரு புதிய விசுவாசி வந்திருக்கிறாரு.
ஒரே நேரத்தில் அவிசுவாசியும் விசுவாசியாக இருக்கிறது நம்ம போதகர்களுடைய அணுகுமுறை. வேதம் நாம் போதகர்களாக நம்மை அடையாளப்படுத்தும் போது நம்முடைய சபையினரை அங்கத்தினர்கள் என்று பார்க்க முடியாது, என்னவென்று பார்க்க வேண்டும், மந்தை. அப்ப மந்தைன்னா ஒரு மெய்ப்பனுக்கு அடையாளம் தெரியுங்க. அதுல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். சிலது ஓடும், ஒடியாரும், இல்லைங்களா, தடுமாறும், அடிக்கடி போய் சிக்கிக்கிற ஆடு நிறைய இருக்குதுங்க. அதை என்ன செய்வாங்க, அப்பதான் ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, ரொம்ப துள்ற ஆடை என்ன செய்ய, காலை ஒடிச்சு போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த இதெல்லாம் அது வித்தியாசமான மந்தையில வித்தியாசமான அணுகுமுறை இருக்க முடியும். அப்ப இரண்டாவது உறவு மந்தையோடு நமக்குள்ள உறவு. அதைத்தான் சங்கீதம் 23 நாம் படிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். போஷணையை, ஆட்டிற்கு தேவையான போஷணையை கொடுப்பது. இப்ப இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை, இது தேவனுடைய சபை, உங்களது என்னுடையது இல்லைங்க. மந்தை யாருடையது? தேவன். அதான் we are under shepherd. தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. The sheep or the flock belong to God. அப்ப நாம் எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் என்றால், நம்ம உருவகத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 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 பாதுகாக்கிறார் இல்லைங்களா, அவருடைய வேலை பலருடைய ஆடுகளை அவர் பாதுகாக்கிறார். அவருக்கு பொறுப்பு அதிகம். அந்த பாலஸ்தீன தேசத்துல அந்த பெரிய பட்டியல அடைக்கப்படும் பொழுது 4-5 ஓனர்கள் அதுல சம்பந்தப்பட்டிருப்பார்கள். இவர் அதை பாதுகாக்க வேண்டும். அந்தந்த மேய்ப்பர் அந்த இடத்துல அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போகிறார், மேய்க்கிறார், திரும்ப கொண்டு வருகிறார். நீங்களும் நானும், the sheep doesn't belong to us. நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை. நமக்கு சொந்தமில்லாத ஆடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைத்த அந்த மந்தையை குறித்து, மந்தை முழுவதையும் குறித்து, அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க, மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கு ஒரு டெம்டேஷன் இருக்குதுங்க. சில தப்பி போகிற லாவிட்டால் முரட்டாட்டமாக இருக்கிற ஆடுகளை பொறுத்தளவில் நமக்கு என்ன வருதுங்க, அதில் விட்டுறலாம், தள்ளி விடலாம். சில சமயத்தில் அது யதார்த்தமும் கூட. அதுல சில வேதத்தினுடைய நெறிமுறைகளும் இருக்கிறது, அவைகளை எப்படி கையாள வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய இருதயம் மந்தை முழுவதையும் குறித்ததாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்காக போராடுவது. ஒருவேளை யார் அதிகமாக துள்ளுகிறார்களோ அவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு போல தெரியுதுங்க. ஒருவேளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறதை விட அவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டும். யார் அதிகமாக கீழ்ப்படியாமல் பாவத்திலே உழன்று தங்களுடைய ஆத்மாவை தொடர்ந்து கரைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அவர்களை விசாரிக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் இந்த இப்ப சிஎஸ்எல்லாம் அந்த இது கோல் வச்சு அந்த பிஷப் கோலை தூக்கிட்டு வருவாருங்க. ஆனா மெய்ப்பனுக்கு சங்கீதம் 33 கோலும் தடியும் இருந்தது. தடி எதற்கு, கோல் எதற்கு என்று நமக்கு தெரியும். வேதத்திலே அதற்கு ஆதாரம் 1-2 குறிப்பிடுகிறோம். தடி பாதுகாப்பதற்காக, எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? எதிரியிடம் இருந்து. பைபிளே உதாரணத்தை பார்க்கலாம். கோல் அவர்களை வழி நடத்துவதற்காக, இரையை பகிர்ந்து கொடுப்பதற்காக. ஆடு பாலஸ்தீன தேசத்துல பெரும்பாலும் வனாந்திரம், அப்ப அங்கேயாவது கிளைகள் தொங்கி கொண்டிருக்கும், அவைகளை ஒடித்து கொடுப்பதற்காக. அப்ப தடியும் கோலும் வேதத்தில் எங்க இருக்கிறது என்று பார்க்கலாம். 89ஆம் சங்கீதம், 89ஆம் சங்கீதம். தடியும் கோலும் அந்த சங்கீதம் 23 பயன்படுத்தப்பட்டிருக்கிறதனுடைய பின்னணியை நாம் பார்க்கலாம். 32வது வசனம், அவர்கள் என் பிள்ளைகள் அவர்கள் விட்டு வேதத்தை விட்டு விலகினால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அந்த இடத்துல ஆங்கிலத்துல த ராட் என்று தான் வரும், மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். மீகா 7:14 முக்கியமான வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து, 1080வது பக்கம், தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். கோல் என்பது மெய்ப்பதற்கு, தடி என்பது அவர்களை பாதுகாப்பதற்கு. அப்போ முதலாவது உறவு மெய்ப்பனுடைய இருதயம் தான். வேதம் நம்மை எப்படி என்று அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தோம். மெய்ப்பன் என்று அடையாளப்படுத்துகிறது. மெய்ப்பருக்குரிய 3 உறவுகளை பார்க்கிறோம். முதலாவது
நம்முடைய உறவு, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. இரண்டாவது நம்முடைய மந்தை. அது யாருடைய மந்தை? அது நம்முடைய மந்தையாக வருவதற்கு முன்பதாகவே அது யாருடைய மந்தையா இருந்தது? தேவனுடைய மந்தை. அது முழுவதும், மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவது, யாரோடு மெய்ப்பனுக்கு உறவு இருக்கிறது என்றால் தினந்தோறும். இதை என்ன சொல்றேன்னு சொன்னா, தினந்தோறும் மெய்ப்பனுக்குள்ள உறவு என்பதை படிக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தில் ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த இமேஜரி ரொம்ப பவர்ஃபுல் இமேஜரி, உருவகம், ஓநாய்கள். அப்ப மூணாவது, எந்த ஒரு உறவு, எந்த ஜீவனோடு மெய்ப்பன் உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்? ஓநாய்கள், the wolves. அப்ப ஆடுகளை பிடிப்பதற்காக, அதை அழிப்பதற்காக ஓநாய் எப்ப வருங்க? எப்படி வேண்டும் என்றாலும் வரும். அந்த பட்டியலை அடைத்திருக்கும் போது அதை தாண்டி வரும், அதை குதித்து வரும். அந்த மூன்றாவது உறவை சொல்லுகிறார். ஏன் இந்த உருவகத்தை வேதம் பயன்படுத்துகிறது என்றால், நமக்கு தெரியும் ஓநாயினுடைய அடிப்படை குணம் என்னங்க? தந்திரம். தந்திரம், the tricks, the deception. ஏனென்றால் இன்னும் வேற இடத்துல நம்ம படிக்கிறோம், ஆடுகளுடைய உடையை உடுத்திக்கொண்டு யார் வருவாங்க? ஓநாய்கள் வரும். the tricks. இது எந்த உருவகத்தின்? அப்ப நம்ம இந்த மூன்றாவது உறவை நாம் எதோடு சம்பந்தப்படுத்துகிறோம் என்று சொன்னால், மெய்ப்பருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிரியை நாம் பார்க்கிறோம். அந்த பிரதான எதிரியினுடைய தன்மைகள் எதோடு சம்பந்தப்பட்டதுங்க? ஓநாயோடு சம்பந்தப்பட்டது. ஆதி முதல் அவன் என்னவாக இருக்கிறான்? பொய்யனாக இருக்கிறான். எபேசு திருச்சபையிலேயும் சில ஓநாய்கள் உள்ளே வந்து விட்டது. அதைத்தான் பவுல் தீமோத்தேயு நிருபத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார். எபேசிய 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், பவுல் எச்சரித்தும் கூட ஓநாய்களை அவர்கள் உள்ளே விட்டு விட்டார்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது எபேசுவிலே யார் ஊடுருவி இருக்கிறார்கள்? கள்ள ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள் ஊடுருவி இருக்கிறது. அதுல சபை மக்கள் கூட அப்படி இருக்கலாம். நம்மோடு கூட ஊழியம் செய்கிறவர்களும், உடன் ஊழியமாய் இருக்கிறவர்கள் இல்லாவிட்டால் உடன் ஊழியத்தோடு இணைந்தவர்கள், பல கோணங்களில் அது வரலாம். சில சமயத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல உங்களிலும் சிலர் அப்படி இருப்பீர்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படி மாறிவிட்டார்கள். அப்போ மூன்றாவது, மெய்ப்பனுடைய இருதயம் நமக்கு மெய்ப்பனுடைய உருவகத்தோடு தொடர்புடையது. we are fundamentalists. நாம் ஓநாய்களை விரட்ட அழைக்கப்படுகிறோம். அது இந்த நாட்களில் நாட்கள் அதிகமாக நம்முடைய பொறுப்பு மெய்ப்பர்களாக இருக்கிறபடியினால் ஓநாய்களை விரட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இப்ப 2025ஆம் வருஷம் தொடங்கும் போது ஹாப்பி நியூ இயர்னு சொல்றோம். 2020 தீர்க்க தரிசனம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க, வேகம் குறைஞ்சிருச்சு. நம்ம ஹாப்பி நியூ இயர்னு சொல்றோம். பிசாசுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியினால் வேகமாக செயல்படுவான். அப்ப 2024 முடிந்த உடனே அவனுக்கு இன்னும் ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க? குறைஞ்சிருச்சு. இப்போ வேகமாக செயல்படுவானா, மெதுவா செயல்படுவானா? இன்னும் வேகமாக. அதிலும் பேப்டிஸ்ட் போதகர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய சவால் மிக மிக அதிகம். இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சீர்திருத்த சபைகள் என்று பெயர் சொல்லுகிறவர்கள், இவஞ்சலிக்கல் சர்ச்சஸ், அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? காம்ப்ரமைஸ் செய்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலக. எதுக்கு இவ்வளவு பாடு? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டா சுகமாக வாழ்ந்து விட்டு போகலாம். கொஞ்ச நாள் வாழ்றோம், நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். பைபிளை படித்தா போதும், ஒரு பாட்டு பாடினா போதும், காணிக்கையை வர வச்சு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் என்று சொல்லிவிட்டால் போதும் என்று சமரசம் செய்து கொள்ளுகிற காலத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? கோலும் தடியும் என்னை தேற்றும். மெய்ப்பருடைய மூன்றாவது அடையாளம், நாம் ஓநாய், அதை அந்த ஓநாயோடு உள்ள உறவு. ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல, கூலியாள் ஓநாய் வந்தவுடன் என்ன செய்து விடுகிறான்? ஓடி விடுகிறான். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அதான் வாசல் என்றால் ஓநாய்களோ அல்லாவிட்டால் சிங்கமோ வரும்போது அதை என்ன செய்கிறான்?
அவரை தாண்டித்தான் போக வேண்டும். இவர் சொல்றார், தாவீதே தன்னுடைய மெய்ப்பனாக சொல்லுகிறார். சவுல் முன்னால போய் நின்று, என்னை பார்த்து என்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்க தப்பா இட போட்டுறாதீங்க. என்னுடைய ஆடுகளை அடிப்பதற்காக ஓனாய் வந்தது, சிங்கம் வந்தது, அவைகளை நான் என்ன செய்தேன்? எதிர்கொண்டேன், பீறி போட்டேன். இதுதான் மெய்ப்பருடைய இருதயம். இதுதான் தியாகம் என்பது. நாம நம்மை தியாகத்திற்கு உட்படுத்துவது. மற்றவர்கள் நம்மை தியாகத்திற்கு உட்படுத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்ப்பனுடைய பணி என்பது தம்மை தாமே அவர்கள் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்கள்? ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாம் இந்த கான்ஃபரன்ஸை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய அடையாளம் ரெவரண்ட், டாக்டர், பிஷப் போன்ற அடையாளங்கள் என்பதை விட வேதம் முழுவதும் கடவுள் தம்முடைய ஜனங்களோடு உள்ள உறவாகிய மெய்ப்பன் என்ற உருவகத்தை நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல கூட மெய்ப்பன் என்ற வார்த்தை வருது, அதையும் பார்த்து முடிக்கலாங்க. வெளிப்படுத்தல கூட மெய்ப்பன் என்ற உருவகம் தொடருகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 14வது வசனம், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். 17வது வசனம், இவர்களை ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, அந்த வார்த்தை இங்கே வருது. வெளிப்படுத்தலேயும் அந்த மேய்ப்பன் உருவகம் வருகிறது. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உண்ட ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்முடைய இருதயம் என்ன இருதயங்க? மெய்ப்பனுடைய இருதயம். பலஸ்தீன தேசத்திலே மெய்ப்பனுடைய வேலை ஆபத்து நிறைந்த வேலை, தியாகம் நிறைந்த வேலை. ஆனால் கடவுளுடைய உருவகமாய் இருக்கிறபடியினாலே அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் பெரும்பாலும் என்ன வேலை செய்தார்கள்? இந்த மெய்ப்பருடைய வேலை செய்தார்கள். அந்த மெய்ப்பருடைய உருவகத்தை மீன் பிடிக்கிற தொழில் செய்த பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த சவாலை கொடுக்கிறார், நாடுகளை மெய்ப்பாயாக என்று சொன்னார். இங்க மிலேத்துவிலே எபேசுவில் இருந்து வந்த அந்த பட்டணத்து வாசிகள், அங்க மீன் பிடிக்கிற தொழில், அந்த ஆடு தொழில் கிடையாது எபேசுவில். அது ரொம்ப இதுலதான் இருக்கும், சபர்பன் ரொம்ப தூரத்துலதான் இருக்கும். அவர்களை வரவழைத்து பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்ன? உங்கள் மந்தைகளை, தேவன் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த சிந்தையோடு மெய்ப்பனுடைய இருதயத்தோடு நம்முடைய சபைகளுக்கு செல்லுவோம். கர்த்தர் தாமே வருகிற நாட்களில் நம்முடைய ஊழியங்களை இந்த வருஷத்திலே பிரத்யேகமாக ஆசீர்வதித்து நாம் நம்முடைய மந்தையை கடவுள் சம்பாதித்த தம்முடைய கிறிஸ்து தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை மேய்த்து வழிநடத்துவதற்கு தேவன் கிருபை செய்வாராக.